Hi students, நம்ம இந்த வீடியோல representation of rational numbers பார்க்க போறோம். Rational numbers அப்படின்னா the number in the form of p by q. இதுல q வந்து not equal to 0வா இருக்கணும். p and q any integers-ஆ இருக்கலாம். Denominatorல 0 வராத எல்லா fractional numbers-உம் வந்து rational numbers தான். எல்லா டெசிமல் நம்பர்லாம் இருக்கு இல்லையா 1.5 3.6 அவங்கள கூட நம்ம p by qல மாத்திக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஃப்ராக்ஷனல்ல வர நம்பர்ஸை எப்படி வந்து நம்பர் லைன்ல ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம். நார்மலா ஒரு நம்பர் லைன் வரையணும் அப்படின்னா நான் ஒரு லைன் இங்க வரைஞ்சிருக்கேன். நான் இன்டிஜர்ஸை முதல்ல இங்க காமிச்சிருக்கேன். இப்போ சென்டர்ல 0 உங்க ரைட் ஹேண்ட் சைட்ல போறது எல்லாமே பாசிட்டிவ் இன்டிஜர் +1 +2 +3 இப்படி போயிட்டே இருக்கும். லெஃப்ட் சைட்ல -1 -2 -3 -4 இப்படி போயிட்டே இருக்கும். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச பேசிக் ஒரு நம்பர் லைன். இதுல இன்டிஜரை பிளாட் பண்ண சொன்னா எல்லாருமே பிளாட் பண்ணிடுவீங்க. இப்போ உங்களோட கொஸ்டின் ரேஷனல் நம்பரை பிளாட் பண்ண சொல்றாங்க. எப்படி பிளாட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா இப்போ ரெப்ரசன்ட் 7/3 ஆன் நம்பர் லைன் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது முதல்ல பேசிக்கா இது என்னன்னு சொல்றேன், அப்புறம் அது எப்படி ஷார்ட்டா மார்க் பண்றது அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ 7/3 இப்போ டினாமினேட்டர்ல 3 வரணும் இல்லையா? அப்போ நான் இந்த மாதிரி ஒரு நம்பர் லைன் வரைஞ்சிட்டு எல்லா நம்பர்ஸ்க்கும் கீழே /3 என்னால் எடுத்துக்க முடியும். இப்படி எடுத்தா கூட இது ஒரு கரெக்டான நம்பர் லைன் தான். இங்க நம்ம இங்க /3 எடுத்தா இங்கேயும் /3 எடுக்கணும். ஏன் 0க்கு கீழே போடல அப்படின்னா 0 டிவைடட் பை எனிதிங் வந்து மறுபடியும் 0 தான். ஸோ இது கூட நம்மளோட கரெக்டான நம்பர் லைன். இதில் 7/3 இங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பிளாட் பண்ணி காமிச்சிடலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் ஒரே மாதிரி வருது பாருங்கள். 3/3 அதுதான் ஆக்சுவலாக 1. அதே மாதிரி 6/3 6-ஐ வந்து 3ஆல் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். அப்போ இதுதான் நம்மளோட 2. அடுத்து நமக்கு 9/3ன்னு ஒரு டேர்ம் வரும். 9 3யும் கட் பண்ணாதான் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். இந்த பக்கம் அதே மாதிரி -3யும் 3யும் டிவைட் பண்ணால் இது -1 இது -2. அப்போ இந்த 7/3 அப்படின்ற பாயிண்ட்டு 2க்கும் 3க்கும் நடுவில் தான் பிளாட் ஆயிருக்கு அப்படின்னு நம்மளால கண்டிப்பாக சொல்லிட முடியும். இப்போ ஓகே இது 7/3 ஒரு சின்ன நம்பர் நான் இப்படி பிளாட் பண்ணி எழுதிக்கலாம். சப்போஸ் ஒரு பெரிய நம்பர் வந்து கொஸ்டினில் கொடுக்குறாங்க, ஒரு 27/8 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக நம்ம பாயிண்ட் வச்சு 27 வரைக்கும் ரைட் சைடில் எழுதி தான் 27/8 அப்படின்னு போட முடியுமானா அவ்வளோ பெருசாக நம்ம பண்ண தேவையில்லை. இதை நம்ம ஷார்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த 27/8 பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த 7/3 வரைகிறதுக்கு நான் எல்லா நம்பருக்கும் கீழே /3 போட்டு நான் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணாமல் டேரெக்டாக என்னோட 7/3 2க்கும் 3க்கும் நடுவில் தான் வரும். நடுவில் 2 பாயிண்ட் வச்சா முதல் பாயிண்ட் தான் என்னோட 7/3ன்றதை நம்ம டேரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இப்போ 7/3 அப்படின்ற நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. முதல்ல நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா 7/3ன்ற நம்பர் எந்த 2 நம்பர்ஸ்க்கு நடுவில் இருக்குது, எந்த 2 இன்டீஜருக்கு நடுவில் இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக 7/3-ஐ டிவைட் பண்ணுங்க, அதாவது ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றுங்கன்னு சொல்கிறேன். இப்போ 7 வந்து நியூமரேட்டர் தான் எப்போவுமே உள்ளே போடணும், டினாமினேட்டரை வெளியில் தான் போடணும். 3 2s are 6, இங்கே ரிமைண்டர் வந்து 1 கிடைக்குது. எப்போவுமே வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்படின்றது முதல்ல கோஷன்ட் இங்கே எழுதணும், இங்கே ரிமைண்டர், இங்கே டிவைசர், இப்படி தான் எழுதணும் நம்ம. ஏன்னா இங்கே ரிமைண்டர் நமக்கு 0 கிடைக்கல. மேலே இருக்கிற டேர்ம் தான் நம்மளோட கோஷன்ட், கடைசியாக வந்த டேர்ம் தான் நம்மளோட இதுதான் நம்மளோட ரிமைண்டர், இந்த 3 தான் நம்மளோட டிவைசர் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதை எழுதும்போது கோஷன்ட் வந்து 2, ரிமைண்டர் 1 டிவைடட் பை 3. அப்போ 7/3 அப்படின்றது 2 1/3 அப்படின்னு அர்த்தம். அதாவது 2 + 1/3 அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போ 2க்கு அப்புறம் வர்ற 1/3ன்ற பாயிண்ட்டை தான் நம்ம பிளாட் பண்ணோம். அப்போ 2க்கு அப்புறமா வர நம்பர்னா 2க்கும் 3க்கும் நடுவில் தான் வரும். 1/3 அப்படின்ற போர்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ 2லேருந்து 3 வரைக்கும் இருக்க போர்ஷனை டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்குது? 3 தானே இருக்குது. அப்போ இதை 3 பார்ட்டாக பிரிக்கணும். 3 பார்ட்டாக பிரிக்கணும்னா இங்கே பாருங்கள் 1 2 3 ஒரு ரிப்பன் இருக்குது. நான் இதை 3ஆக கட் பண்ணணும்னா நீங்கள் எத்தனை இடத்துல வந்து சிசர் வச்சு கட் பண்ணால் போதும்? 2 இடத்துல கட் பண்ணால் போதும். இதை 3ஆக டிவைட் ஆகிடும்ல, அந்த மாதிரி தான் இங்கேயும் பண்ணுறோம். டினாமினேட்டரில் 3 இருந்ததுன்னா நடுவில் 2 பாயிண்ட் வைங்க. அப்போ உள்ள கண்டிப்பாக நம்மளுக்கு 3 பார்ட்டு கிடச்சிரும். அப்போ 2க்கு அப்புறம் வர்ற முதல் பார்ட் வந்து 2 1/3, அதுக்கப்புறமா வர்றது 2 2/3, அதுக்கப்புறம் 2 3/3. 3/3ன்றது 1 ஆகி 1ன்னு ஆட் ஆச்சுன்னா இங்கே நம்மளுக்கு 3ன்னு கிடச்சிட்றதா அர்த்தம். அப்போ 2 1/3 அப்படின்ற பாயிண்ட்டை தான் நம்ம இங்கே பிளாட் பண்ணுறதோ அதுதான் நம்மளோட கரெக்டான 7/3 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி பிக் நம்பர்ஸ் வரும்போது நம்ம இந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ இந்த 27/8 என்னை பிளாட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஒரு நம்பர் லைன் வரைஞ்சிருக்கேன். நான் இந்த மாதிரி எழுத போகிறதில்ல, நான் இவ்வளோ பெரிய நம்பரை உட்காந்து நம்ம எழுத மாட்டோம். இதை நம்ம எப்படி வந்து ப்ரொசீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த 27/8 வந்து டிவைட் பண்ணுங்கள். 27/8 இப்போ 8 3s are
24 கிடைக்கும். பேலன்ஸ் இங்கே 3 கிடைச்சிருக்கு. எழுதியாச்சு. இப்போ 27/8 அப்படின்ற நம்பரை முதல்ல கோஷன்ட், இங்கே ரிமைண்டர் பை டிவைசர் அப்படின்னு எழுதிக்கோங்க மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில். அப்போ 3/8 அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட்டு. நான் இதை தான் பிளாட் பண்ணும். 3/8 பிளாட் பண்ண போகிறோம். 3/8 அப்படின்னா ஆக்சுவலாக 3 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக இந்த 3/8ன்றது இந்த 3க்கும் 4க்கும் நடுவில் ஏதோ ஒரு பிளேஸில் தான் இருக்குது அப்படின்றது நமக்கு ஐடென்டிஃபை ஆகுது. இப்போ இதை இன்னும் தெளிவாக வரைகிறதுக்கு என்னோட இந்த 27/8 அப்படின்ற நம்பர் 3க்கும் 4க்கும் நடுவில் லைஸ் ஆயிருக்கு. நான் 3யும் 4ம் நான் இங்கே எடுத்திருக்கேன். இப்போ 3க்கும் 4க்கும் நடுவில் எத்தனை லைன்ஸ் போடணும் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? இப்போ 3 + 3/8ன்னு யோசிங்க. 3யை நம்ம இங்கே கிராஸ் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இந்த நம்பர் லைனில் இதுக்கு முன்னாடி வந்து 2 இருக்குது, 1 இருக்குது, 0 இருக்குது, -1 இருக்குது, போயிட்டே இருக்குது. இந்த பக்கம் அதே மாதிரி 5, 6, 7 எல்லாமே இருக்குது. என்னோட இந்த எக்ஸாக்ட் நம்பரை பிளாட் பண்ணுறதுக்கு நான் 3யும் 4 மட்டும் கொஞ்சம் மேக்னிசைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இந்த 3/8ல் டினாமினேட்டரில் இருக்க நம்பர் தான் நீங்கள் முதல்ல பார்க்கணும். 8 தானே இருக்குது. அப்போ இந்த லைனை 8 போர்ஷனாக பிரிக்கணும். 8 போர்ஷனாக பிரிக்கணும்னா நீங்கள் நடுவில் 7 லைன் போடணும். 7 லைன் போட்டுக்கோங்க. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த மாதிரி 7 லைன் போடுங்க. அப்போ கண்டிப்பாக 8 போர்ஷன் கிடச்சிரும். அப்போ இது வந்து 8ஆக பிரிச்சிருக்கோம். அப்போ இது 1/8, இது 2/8, இதுதான் உங்களோட 3/8. அப்போ இதுதான் உங்களோட 3க்கு அப்புறமா வர்ற தேர்ட் பார்ட். அப்போ இதுதான் 3/8ன்னு அர்த்தம். அப்போ இது 3 4/8, 5/8, 6/8, 7/8. இது வந்து 3 8/8ன்றது 1 கால்குலேட் ஆகி 4ஆக மாறி இருக்கும். அப்போ டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்கோ அதில் 1 மைனஸ் பண்ணிவிட்டு அத்தனை லைன் ட்ரா பண்ணால் கரெக்டாக அந்த போர்ஷன் நமக்கு கிடைச்சிரும். அப்போ 3/8ன்றதுல தான் நம்மளோட பாயிண்ட் இருக்குது. அதுதான் நம்மளோட 27/8 அப்படின்ற ரேஷனல் நம்பர். நம்ம இந்த மாதிரி நம்பர் லைனில் கூட கரெக்டாக 7 லைன் போட்டு இந்த மாதிரி 7 லைன்ஸ் போட்டுடலாம். ஏன்னா 8 கொடுத்துருக்கிறதுனால இதில் நியூமரேட்டரில் 3 இருக்கிறதுனால இந்த 3வது பாயிண்ட்டை எடுத்து இதுதான் நம்மளோட 3/8 அப்படின்னு பிளாட் பண்ணிட்டு அதுதான் கரெக்டான நம்பர் லைன். இப்போ இந்த நம்பர் லைனை கொடுத்துட்டு இந்த மாதிரி டாட் வச்சுட்டு இந்த பாயிண்ட் கரெக்டாக என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து எந்த நம்பருக்கு அப்புறமா வருதுன்னு பாருங்க. 1க்கு அப்புறம் வருது இல்லையா? அப்போ இது வந்து ஆக்சுவலாக 1 + 1 தான் அந்த ஹோல் பார்ட்டு. இது உள்ள வர்ற பாயிண்ட்டு, இது உள்ள எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்களேன். 1, 2, 3, 4 இருக்கு. அப்போ இது 5 போர்ஷன் இருக்கு. 1, 2, 3, 4, 5 ஆக்சுவலாக 5 போர்ஷன் இருக்கு. அப்போ டினாமினேட்டரில் நம்ம கண்டிப்பாக 5 தான் போடணும். 4 டாட் இருந்தால் கண்டிப்பாக கீழே 5 தான் வரும். ஏன்னா அப்போ தான் அதுக்குள்ள 5 போர்ஷன் டிவைட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதில் எத்தனாவது டாட்டில் உங்களோட பாயிண்ட் இருக்குன்னு பாருங்க. 1 to 3வது டாட்டில் இருக்கு. அப்போ 3/5. அப்போ 1 3/5 அப்படின்ற பாயிண்ட் தான் இந்த பி வந்து பிளாட் ஆயிருக்கு. இதை நம்ம இன்னும் ரேஷனல் நம்பரில் சொல்றதுக்கு 5 1s are 5, 5 + 3 8/5 அப்படின்னு எழுதிடலாம். அதுதான் இந்த பியோட பாயிண்ட். அதே மாதிரி இப்போ ஏ வந்து 0க்கு இந்த பக்கம் இருக்கு. இப்போ 0 கூட நெகட்டிவ் டைரக்ஷனில் வந்திருக்கு. இப்போ இதுவும் எத்தனையா தான் ஸ்ப்ளிட் ஆயிருக்கும், ஏன்னா ஒரே நம்பர் லைனில் இருக்கு. ஸோ 1 2 3 4 5 5ஆக தான் ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. இப்போ 0 கூட ஆட் ஆயிருக்கிறதுனால 0 + அதே நம்பர் தான் வரும். ஸோ மைனஸ் எத்தனாவது பாயிண்ட்ல இங்கே பிளாட் ஆயிருக்கு பாருங்க. 2வது பாயிண்ட்ல பிளாட் ஆயிருக்கு. -2/5 5ஆ டிவைட் ஆயிருக்கு. அதில் 2வது பாயிண்ட்ல என்னோட ஆல்பபெட் பிளேஸ் ஆயிருக்கு. அப்போ -2/5 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நம்பர் லைனில் இப்படி தான் இதை நீங்கள் பிளாட் பண்ணணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.